அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிற தேங்காய் பால் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறேங்க. அது நம்ம பாரம்பரிய முறைப்படி எங்க அம்மா எப்பவுமே மாசத்துல 2 தடவை செஞ்சு தருவாங்க. இந்த தேங்காய் பால் பாத்தீங்கன்னா நல்ல முத்துன தேங்காய் 2 தேங்காய் எடுத்து துருவி மிக்சியில போட்டு அரைச்சு பால் எடுத்து தனியா வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் அரை கருப்பட்டி, சுக்கு, மிளகு, அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா ஜாதிக்காய், ஏலக்காய் போடணுங்க. இது எல்லாத்தையும் எடுத்து தட்டி பவுடர் ஆக்கிட்டுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கருப்பட்டியோட நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கணுங்க. நம்ம ஜாதிக்காய், ஏலக்காய், சுக்கு, மிளகு எல்லாம் போடுறதுனால நல்லா ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. நெஞ்சுக்கு ரொம்ப வலுசே இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலை ஊற்றி பொங்குற வரைக்கும் விட்டுட்டுங்க. நம்ம கரைச்சி வச்ச கருப்பட்டியை வடிகட்டி ஊற்றிட்டோம்னா தேங்காய் பால் ரெடிங்க. இதை அப்படியே குடிக்கலாங்க. கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லதுங்க. மாஸ்க்கு ஒரு தடவைனாலும் செஞ்சு குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே செய்வாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லதுங்க. நன்றி, வணக்கங்க.